பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிவினைகளும் எல்லைக்கோடுகளும் இல்லாத இந்தியாவில் பல மகான்களும் சகல வித்தைகளும் தெரிந்த ஞானிகளும் வாழ்ந்த இந்த பூமியில் உடலில் ஊனத்தோடும் உள்ளத்தில் வீரத்தோடும் வந்த நம்பிக்கை வித்தைகளை கற்றுத்தர மறுத்தேன். தேவன் ஆம் நம்பியின் உற்ற தோழன் உடலில் வீரத்தோடும் உள்ளத்தில் வன்மத்தோடும் கலைகளை கற்றுக்கொள்ள வந்தான். என்ன காரியம் செய்து விட்டாய்? இவர் எதற்காக கொன்றாய்? உன்னைத்தான் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை விட பலசாலியாக இன்னொருவனை உருவாக்க முடியும். அதனால் தான் என்னிடம் கலைகளை கற்றுக்கொண்ட இவனுக்கு முழு சக்தி கிடைக்க வேண்டுமானால் வரும் நாகபஞ்சமிக்குள் கிழக்கிலும் வடக்கிலும் மேற்கில் உள்ள 3 பெண்களையும் உறவு கொள்ள வேண்டும். அவர்களின் முழு சம்மதத்தோடு அவனை நீ வழி நடத்து. பெண்கள் என்ன 300 பெண்கள் இருந்தாலும் நான் உறவு கொள்வேன். இவன் என் சக்தியை சோதித்து பார்க்கின்றானா? அதற்காக கற்றுத்தந்த குருவை கொண்டது சரியா தேவா? குரு
கற்றுத் தருவதால் தான் நான் குரு, இல்லை என்றால் வா நம்பி, 3 பெண்களையும் ஒரே நொடியில் தூக்கி வருகிறேன். நீங்கள் நினைப்பது போல் அம்மூவரையும் உறவு கொள்ள இயலாது தேவா. ஏன் முடியாது? அவர்களை உறவு கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் முழு சம்மதத்தோடு உறவு கொண்டால்தான் உனக்கு பரிபூர்ண சக்தி கிடைக்கும். அம்மூன்று பெண்களும் மனமான பெண்களாகவும் இருக்கலாம், கன்னிகளாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, அம்மூன்று பெண்களும் கன்னிகளையாத பெண்கள் தேவா, கன்னிகளையாத பெண்கள். வாருங்கள், அந்த 3 பெண்களை தேடி செல்வோம். என்ன நம்பி, இன்னும் எவ்வளவு தூரம் தான் செல்வது? நெருங்கிவிட்டோம். கிழக்கே அந்த குயவனின் மனைவி, மேற்கே அந்த பாம்பாட்டியின் மனைவி, வடக்கே அந்த இளவரசி. இப்போது நாம் இளவரசியை காண செல்கிறோம். நான் தாமதமாக வந்ததற்கு என் மேல் கோபமா? அமுதா, நான் சொல்லுவதை கேள் அமுதா. அமுதா, உன் பெயரை சொல்லி அழைக்கும் போதெல்லாம் எனக்குள் உணர்வுகள் ஊற்றெடுக்கிறது. அமுதா, மொட்டு போல் நீ மலர்வது எப்பொழுது? காலமும் காதலும் கூடி வந்தால் மலர்ந்து விட போகிறது. காலம் நன்றாகத்தான் இருக்கிறது, மலர வைக்கட்டுமா? பூவை தேடி வரும் வண்டை சொன்னேன், நீங்கள் எதற்கோ வம்பு செய்கிறீர். அமுதா, பெண்ணின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கிறதாமே. அமுதம் தாராய், புனிதர்களில் வழிது தேனாய். அழகே அமுதம் தாராய், புனிதர்களில் வழிது தேனாய். மனதுக்குள் புதுவித வழி ஒன்று பிறக்கின்றதே. மோகன புன்னகையாலே என் உயிர் கொண்டவளே, உன் காதல் பார்வையினாலே என் காமம் தீர்த்திடுவேனே. அழகே அமுதம் தாராய், புனிதர்களில் வழிது தேனாய்.
இதழ்களில் வழியுது தேனா. ஸ்வரிசங்கள் பட்டதுமே ஆண்மையின் அவஸ்தைகள் புரிகிறதே. பெண்மையின் ஸ்வரிசங்கள் பட்டதுமே ஆண்மையின் அவஸ்தைகள் புரிகிறதே. அமுதம் தாராய் உன் இதழ்களில் வழியுது தேனாய். அழகே அமுதம் தாராய் உன் இதழ்களில் வழியுது தேனாய். மனதுக்குள் புதுவித வழி ஒன்று பிறக்கின்றதே. மோகன புன்னகையாலே என் உயிர் கொண்டவள் நீயே. உன் காதல் பார்வையினாலே என் காமம் தீர்த்திடுவேனே. அழகே அமுதம் தாராய் உன் இதழ்களில் வழியுது தேனாய். உடையா உடையா